கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளையும் நீங்க கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, அப்பா, நீங்க உடைய தேவ வல்லமையினால அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் கூட கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. பேசுகிற அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. இன்னும் வர வேண்டியவர்கள் எல்லாம் துரிதமாய் வந்து கர்த்தாவே, அப்பா, இந்த வேதபாட பகுதியில் கர்த்தாவே கலந்து கொள்ள உதவி செய்யும். துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதுமாய் நம்ம இந்த வேத பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எத்தனை அதிகாரம் படிச்சிருக்கோம்னு தெரியும்னு நினைக்கிறேன். நானு 2 அதிகாரம் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நம்ம இந்த 2 அதிகாரத்துல நாளைக்கு எத்தனை கொஸ்டின் வருதோ நீங்க எல்லாரும் நல்லபடியா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். நானு இன்னைக்கும் நம்ம 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம செல்வோம். பகுதி 1. இதுல நம்ம ஒரு 4 பாகங்களா நம்ம பிரிக்கலாம். அந்த முதல் 10 வசனம், மொத்தம் 26 வசனங்கள் இருக்கிறது. இதுல முதல் 10 வசனத்தை அற்புதம் செய்தார். பேதுரு மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்யறது பாக்குறோம். என்னன்னா, சப்பானி குணமாகிறது. அடுத்தது 11 to 16 மகிமைப்படுத்துறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதுக்கு இந்த மகிமைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷருக்கு அல்ல அப்படின்ற காரியத்தை 11 to 16 பார்க்கலாம். 17 to 21 மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது. மனம் திரும்புதலும் மன்னிப்பும். 22 to 26 பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமா சொன்னது எல்லாம் எப்படி நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 22 to 26 நம்ம பார்க்க போறோம். இந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், அங்க பெந்தேகோஸ்தே நாள் வந்துச்சு. அதுல அங்க அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு அபிஷேகிக்கப்படுறாங்க. அங்க ஒரு 17 நாடுகள்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு அவங்க ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க எப்படி அந்த அவங்களுடைய மொழியில அவங்க பேசினாங்க. அப்புறம் பேதுரு தைரியமா எழும்பி தாவீதை பத்தி சொன்னாங்க, யோவேலை பத்தி சொல்றத பாக்குறோம். அதுக்கப்புறமா நீங்க இயேசுவை நீங்க எப்படி கொலை செஞ்சீங்க, ஜீவாதிபதியை நீங்க காட்டி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் திரும்புகிறத அந்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில பார்க்கும்போதுதான் தேவாலயத்துல அனுதினமும் அவங்க உபதேசத்திலும் அப்பம் பிற்கத்திலும் அந்நியோனத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு எப்படி அப்படின்னா, 3rd chapterல எப்படின்னா, இது தேவாலயத்துல நடக்கிற காரியங்கள். அலங்கார வாசல், அதாவது பியூட்டிஃபுல் கேட்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அது எங்க இருந்துச்சுன்னா, சாலமோனுடைய மண்டபத்துல. இது எந்த காலத்துல நடந்துச்சு அப்படின்னா, அரௌண்ட் 30 to 33 அந்த காலத்துல நடந்திருக்கணும். மாலை 3 மணி அப்படின்றது பார்க்கலாம். இது எப்படின்னா, நிறைய அந்த ஆலயத்துல போறவங்க வரவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பிச்சை எடுக்கிறவங்க வெளியில இருந்தவங்க இருந்தாங்க. ஆலயத்துக்குள்ள போறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இது 3ஆவது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. உங்களுக்கு தெரியும் 9ஆம் மணி நேரம்னா, இப்பதான் நான் சொன்னேன், நானு +6 ஆட் பண்ணா அது மதியானம் 3 மணி. ஓகே, அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே யாரு? பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனார்கள். இப்போ 2ஆம் அதிகாரத்துல இருந்து 3ஆம் அதிகாரத்துக்குள்ள உள்ள இடைவெளி எவ்வளவு நாளா இருந்திருக்கலாம் அப்படின்னா, அங்க பெந்தைகோஸ்தே நாள்ல நடந்த காரியங்கள், இங்க பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு சென்ற நிகழ்வு. அப்ப இதுக்குள்ள ஒரு சில வாரங்கள், சில மாதங்கள் இடைவெளி இருந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. எப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப இந்த 1 to 10 என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி அற்புதம் நடந்துச்சு. யாரால? பேதுருவால. 1ஆம் வசனம், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் பாக்குறோம். இது மாலை பலி செலுத்துற நேரம், ஜெபம். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த வளர்ச்சிக்கு காரணமே ஜெபம் 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 தான். எந்த சபையில அதிகமா ஜெபம் காணப்படுகிறதோ அந்த
சபை வந்து ஒரு வல்லமையா வெளிப்படும் நிச்சயமா. இப்ப பால் யங்கிச்சோடைய சபையை பார்த்தா அங்கங்க வந்து செல் குரூப், அதாவது சின்ன சின்ன 2 பேர் 3 பேர் எல்லாம் அப்புறமா 10 பேரா சேர்ந்து 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 அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அனுப்புவாங்க, அவங்க ஜோப் பண்ணுவாங்க. அப்படி சபை வளர்ந்ததுதான் வந்து அந்த தேசத்திலேயே பெரிய சபையா அது மாறுனுச்சு. அப்போ ஜபம் வந்து கட்டாயம் தேவை ஒரு சபை வளர்ச்சிக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் இதுல பழைய பாட்டுல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம ஒரு 2 பேர் நம்ம பாக்குறோம், அவங்க வந்து 3 வேளை ஜெபம் பண்ணாங்கன்னு. யூதர்களுடைய பழக்கம் எப்படின்னா ஒரு நாளைக்கு 3 முறை வந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. காலை பலி 6வது மணி நேரம், அதாவது மத்தியானம் 12, 9வது மணி நேரம், அதாவது அந்தி பலி செலுத்துவாங்க. அப்ப 3 நேரம் வந்து அவங்க ஜெபம் பண்றாங்க. இது பழைய பாட்டுல யாருன்னு சொன்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது, தாவீதும் தானியேலும். தாவீது வந்து அந்தி சந்தி மத்தியான வேளையில அவர் வந்து ஜெபம் பண்ணாருன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, தியானமும் பண்ணாரு. 55 சங்கீதம் 17 பாத்தீங்கன்னா, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். தானியேல் வந்து வழக்கம் போல 3 முறை ஜெபம் பண்ணாருன்னு தானியேல் 6:10 வாசிக்கலாம். அது எப்படி இருக்குதுன்னா, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போ ஜபம் வந்து ரொம்ப முக்கியம். 3 வேளை ஜபம் பண்றாங்கிறத நம்ம பாக்குறோம். பேதுருவும் யோவான பத்தி நம்ம ரொம்ப கிளியரா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறி அந்த ஒரு புதிய வல்லமையோட பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்றத நான் பின்னாடி நான் சொல்றேன். அந்த பழைய பழக்கத்தோட ஒரு புதிய வல்லமையோட தேவாலயத்துக்கு அவங்க போறாங்க. என்ன, அவங்க வந்து ஒரு 2 பேரும் ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஸ். எதுல? மீன் பிடிக்கிற தொழில்ல. இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு அவர்களை அழைப்பதற்கு முன்னே அவர்கள் இருவரும் மீன்பிடி தொழில் கூட்டாளிகளாக இருந்தார்கள். லூக்கா 5:10 நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பா என்றார். செபதேயுவின் குமாரன் வந்து யாருன்னா யாக்கோபும் யோவானும். இந்த யோவானும் பேதுருவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். சீமோன் சொல்றதும் பேதுருவும் ஒண்ணுதான் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா நீங்க இப்ப பைபிள் எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கனால நீங்க கட்டாயமா உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். ஆனா யோவானும் பேதுருவும் தான் நிறைய இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு 7 தடவை அவங்கள பத்தி ஒன்னா இருக்கிறத பத்தி நம்ம அதுல வந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மட்டுமே 7 தடவை இருக்குது. 3 அதிகாரம் 1ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 11ஆம் வசனம், 4ஆம் அதிகாரத்துல 13, 19, 8ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்திலயும் நம்ம பார்க்கலாம். அப்ப 7 முறை இங்க மட்டுமே இருக்குது. இது போக யோவான்லயும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் இந்த காரியங்களை கொஞ்சம் விளக்கலான்னு பாக்குறேன். இந்த பேதுருவும் யோவானையும் பத்தி. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆவிக்குரிய ஒரு பிணைப்பு, ஸ்பிரிச்சுவல் பாண்ட் அவங்களுக்குள்ள இருக்குது. 2 பேரும் தொழில் கூட்டாளிகள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான். எங்க? கலிலேயா கடல்ல இருந்தாங்க. அவங்க இயேசுவை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தொழில் வந்து மீன்பிடி தொழில் தான். அவங்கள வந்து சீஷர்களா அழைக்கிறாரு. எங்க? அந்த கடலோரத்துல அவங்க இருக்கும்போது. மத்தேயு 4:18-12 நம்ம அதை பார்க்கலாம். அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இயேசு வந்து தனித்தனியா, அதாவது பேதுருவை தனியா அழைச்சாங்க, யோவானை வந்து தனியா அழைச்சதை நம்ம பாக்குறோம். முதல்ல இந்த 5:10 நம்ம பார்த்தோம். அதுல வந்து இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமோனுக்கு வந்து முதல்ல அழைப்பு வருது. அடுத்ததுதான் வந்து யாக்கோபுக்கு வந்து சொல்றாங்க. அந்த 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். மத்தேயு 4:21, அந்த 18-22 நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். அந்த 22ல பார்க்கும்போது, அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது
அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். அவங்க என்ன பண்ணாங்க? உடனே அந்த படவையும் விட்டாங்க, தகப்பனையும் விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போனாங்க. அப்போ சீஷர்களா அழைக்கிறதுக்குமே 2 பேருக்கும் தனித்தனியா ஒரு அழைப்பு கிடைச்சிச்சு. யவீரின் மகள் உயிர்ப்பிக்கிறத பார்க்கும்போது, இறந்து போன யவீருவின் மகளுடைய அந்த உயிர்ப்பு வந்து எப்படின்னா, மார்க் 5:37 பார்க்கலாம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோட வருகிறதற்கு இடம் கொடாமல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அங்கேயும் அழைச்சிட்டு போனது 3 பேர்ல 2 பேர் இவங்க தான் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தா மறுரூப மலையில, இந்த மறுரூப மலைன்றது வந்து அந்த உயர்ந்த மலைன்றது வசனம் வந்து அந்த இடத்துல அப்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:1-5 இதை பார்க்கலாம். அங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுடைய மகிமை அந்த இடத்துல மோசே மற்றும் எலியாவையும் ஒரே நேரத்துல பாக்குறாங்க. பார்க்கும்போது அப்பதானே சொல்றாங்க, நாங்க வந்து இங்க வந்து உங்களுக்கு நீங்க இங்க இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்குது, உங்களுக்கு சித்தமானால் நாங்க இங்கே ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்றது வந்து அந்த மறுரூபம் மலையில. இப்ப அந்த அந்த இதை வந்து கிளியரா சொல்லணும், அந்த வசனத்தை சொல்லணும்னு சொன்னா அந்த 1வது வசனத்திலே இருக்குது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யோவானையும் அவனுடைய சகோதரனாகிய பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். அப்ப இங்கேயும் வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா போகிறத பார்க்கலாம். பஸ்கா ஆயத்தம் பண்ண சொன்னது எருசலேம்ல, அது லூக்கா 22:8 பார்க்கலாம். அந்த ஏற்பாடுகளை செய்யறதுக்கு அந்த வீட்டு எஜமான் கிட்ட போய், நீங்க போய் மேல் அறையில எங்களுக்கு மேல் வீட்டு அறையில வந்து எனக்கு இடம் இருக்கு, அங்க வந்து அங்க கார்பெட் எல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த வீட்டு எஜமான்கிட்ட போய் கேளுங்க, நம்மளுக்கு வந்து இந்த பஸ்கா ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண அனுப்புங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனது வந்து இந்த பேதுருவையும் யோவானையும் தான் அப்படின்னு ரொம்ப கிளியரா லூக்கா 22:8 நம்ம பார்க்கலாம். வசனத்தை வாஸ்தா, அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். அப்போ இதோட 5வது இடத்துல நம்ம பார்த்துட்டோம், பேதுருவையும் யோவானையும் எப்படி எப்பொழுதும் வந்து ஒன்னா இருந்து இந்த ஊழியங்களை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கெத்செமனே தோட்டம், அதாவது ஒலிவ மலைக்கு கீழே இருக்கிற அந்த கெத்செமனே தோட்டம், மத்தேயு 26:37 பாக்குறோம். அவர் ரொம்ப துக்கமா இருந்த போது அவருக்கு பக்கத்துல இருந்தவங்க இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அந்த 37வது வசனத்துல பார்க்கலாம், பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய், இங்க வந்து 3 பேர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். இப்ப இதோட 6 இடங்கள்ல 2 பேரையும் ஒன்னா காமிச்சிருக்கத நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, விசாரணை நேரம் நடந்துச்சு. பிரதான ஆசாரியனுடைய முற்றத்துல ஒரு விசாரணை நேரம் நடக்கும்போது அங்கேயும் வந்து இயேசு கைது செய்யப்பட்டப்போ தைரியமா வந்து அவருக்கு பின்னாடி போனவங்க இவங்க 2 பேர். அந்த வசனத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா யோவான் 18:15 பார்க்கலாம். இது 7வது இடம் வந்து அவங்க 2 பேரை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுந்த காலையில இயேசுவோட கல்லறைக்கு போனாங்க. எப்போ யோவான் 20:2-4 பார்க்கும்போது அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் போய் ஓடி போய் இந்த சீஷர்கள்ட்ட போய் சொல்றாங்க, ஐயோ அங்க கல்லறை வந்து எம்டியா இருக்குது அப்படின்னு சொன்னப்போ இவங்க பேதுருவும் யோவானும் வேகமா ஓடுறாங்க. எப்பயுமே முந்திரி கொட்டை நம்ம சொல்றது வந்து பேதுருவை தான் சொல்றோம். 2 பேரும் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறாங்க. ஆனா அதுக்கும் முன்னாடி அன்பா இந்த சேஷன், அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்றது போல அந்த யோவான் தான் அந்த ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சான்னு சொல்லணும். முதல்ல போய் ரீச் ஆனது யோவான் தான். அந்த வசனத்தை பார்க்கலாம் 20:22-4. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது
பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப வேகமா போய் 2 பேரும் கல்லறைக்கு போனதுல கூட 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கிறாங்க. அடுத்தது மீன் பிடிச்சு அந்த காலையில சாப்பிடுறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திபேரிய கடல்ல வந்து எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது இவங்க வந்து மீன் பிடிச்சு அந்த இடத்துல வந்து 2 பேர் இருந்தது வந்து 2 பேரும் தான். அந்த 21 அதிகாரம் 1 to 7 ஃபுல்லாவே நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல வந்து ரொம்ப கிளியரா கொடுத்துருக்குது. சீமோன் பேதுருவும் திதிமும் என்னப்பட்ட தோமாவும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் தான் சொல்றாரு நம்ம வந்து அங்க மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து மீன் கிடைக்கவே இல்லை. காலையில இயேசு வந்து கேட்கும்போது ஐயோ எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அப்பதான் சொல்றாங்க. அதுல வந்து அந்த 1 to 7 நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். நீங்க வலது பக்கமா உங்களுடைய வலைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க போடும்போது மீன் நிறைய கிடைக்குது. அப்ப அவங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதுல வந்து இருந்ததுமே வந்து பேதுருவும் யோவானும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கிளியரா பார்க்கலாம். அப்பதான் வந்து அந்த பேதுரு வந்து அச்சோ நம்ம அங்க யோவான் சொல்றாங்க அந்த அங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இந்த சீஷன் பேதுருவை நோக்கி இயேசுவுக்கு அன்பா இந்த சீஷன் வந்து யோவான் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே என்ன பண்ற தான் வஸ்திரம் இல்லாம இருந்ததுனால தான் மேற் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான் அப்படின்றது பார்க்கலாம். அப்ப அதுல 2 பேர் பேதுரு யோவான் இருக்கிறாங்க. அடுத்தது இப்பதான் நம்ம பார்த்தோம் அலங்கார வாசல்ல வந்து 2 குணப்படுத்தினப்போ இருந்ததும் வந்து இந்த பேதுருவும் யோவானும் தான். அவங்க ஜெப வேளையில கூட 2 பேரும் ஒன்றாதான் தேவாலயத்துக்கு ஒன்னா செல்லுவாங்க. அது மட்டும் இல்ல ஜெயிலுக்கு போனப்ப கூட 2 பேரும் ஒன்னாதான் போனாங்க. அந்த எருசலேம் ஆலோசனை சங்கத்துல வந்து அப்போஸ்தலர் 4 நெக்ஸ்ட் சாப்டர் படிக்கும் போது இதை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல அவங்க சுவிசேஷத்திற்காக 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போனாங்க. அங்க போனப்போ அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இங்கேயும் நம்ம பாக்குறோம் 2 பேர். ஏன்னா அவங்க வந்து தைரியமா வசனத்தை பேசினதுனால அங்க உள்ளவங்க அந்த ஆலோசனை சங்கத்துல உள்ளவங்க எல்லாம் இது வந்து இப்படி எல்லாம் செஞ்சுட்டே இருந்தா மனுஷங்க வந்து திசை திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கைது செஞ்சாங்க. சமாரிய ஊழியம் அதாவது நம்ம அப்போஸ்தலர் 1:8 பாக்குறோம். அவங்க வந்து பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இந்த வசனம் எப்ப நிறைவேற ஆரம்பிக்குதுன்னு சொன்னா 8:1. இந்த 8:1 எங்க போறாங்க? சமாரியாக்குள்ள போறாங்க. இப்ப அங்கதான் இங்க 2 பேரும் அங்க அந்த ஊழியம் பரம்பு அங்க வந்து பிலிப்பு வந்து அங்க இருக்கிறாரு. அந்த பிலிப்பு இருந்த இடத்துல வந்து இங்க இருந்து அப்போஸ்தலர் 2 பேரை வந்து சீனியர் பாஸ்டர்ஸ் இப்ப இவங்க 2 பேரும் அப்போ அங்க போறாங்க. அப்போஸ்தலர் அதுல வந்து நம்ம 8:14 பார்க்கலாம். சமாரியர்கள் வந்து தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை பார்த்துட்டு இங்க எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். சரியா? அப்போ இப்ப எத்தனை பார்த்திருக்கோம் அப்படின்னா மொத்தம் 12 காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம். 12 இடங்கள்ல வந்து இந்த பேதுருவும் யோவானும் ஒன்னா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதே இது 7 இடங்கள்ல வந்து 7 இடங்கள் வந்து அப்போஸ்தலர்களே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஆளை பிடிக்கும் போது அவங்க எப்படி எல்லாம் வல்லமையா பயன்படுத்தப்படுறாங்கன்னு பாருங்க. பேதுருவையும் யோவானையும் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லினதுனால அங்கிருந்து அவங்க கீழ்ப்படிஞ்சு அவரை பின்பற்றினாங்க. 2 பேரும் கூட்டாளிகள் தான். அந்த மீன் பிடிக்கிறதுல இருந்து கூட்டாளிகள், எல்லா ஊழியத்திலும் கூட்டாளிகளானவங்க சாட்சிகளா இருக்கிறாங்க. இப்போ அவங்கதான் ஒரு சபைக்கு ஒரு பெரிய தூணாக கூட ஆண்டவர் மாற்றுகிறார். 2வது வசனம்னா பார்த்தோம்னா அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும்
அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இவங்களால தனியா நடந்து வர முடியாது. அந்த 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 சப்பானிக்கு வந்து ஒரு வயசு பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 40 வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஒரு கொஸ்டினை கூட லீக் ஆகிக்கலாம் நான் இப்போ. சரியா? இவர் வந்து சப்பானியா இருக்காரு, பிச்சை கேட்கறதுக்காக போறாரு. அலங்கார வாசல், தேவாலயத்துல இருக்கிற அலங்கார வாசல்ல போய், இங்க இருந்து நிறைய பேர் ஜனங்கள் வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவர் பிச்சை கேட்கிற அலங்கார வாசல்ல ஒரு அவலை நடக்குது. தாயின் வயிற்றுல இருந்து அவர் வந்து சப்பானி, தினமும் வந்து யாராச்சும் அவனை வந்து சுமந்து வருவாங்க. ஒரு சப்பானி அப்படின்னா பிறவி ஊனம், யாரையாச்சும் சார்ந்துதான் இருக்கணும், தானா வந்து நடக்கவே முடியாது. ஏன்னா அவனோட பலவீனம் எங்க இருக்குதுன்னா அவனுடைய கணுக்கால்ல இருக்குது, குதிகால்ல இருக்குது. கம்ப்ளீட்டா வந்து படுக்க தூக்கிட்டு தான் போகணும். யாராச்சும் எதுக்கு போறான்? பிச்சை எடுக்கிறதுக்கு. தினமும் பழக்கம் என்ன? பிச்சை எடுக்கிறது தான். எங்க? நிறைய ஜனங்கள் கூடி வருகிற இடமாகிய தேவாலயத்துக்கு போறத பார்க்கலாம், கூட்டிட்டு போறத, சுமந்து போகிறத பாக்குறோம். ஏன்னா ஏதாவது காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேவாலயத்தை பத்தி நான் கொஞ்சம் அத விளக்கமா நான் சொல்லணும்னு விரும்புறேன். இதுல இந்த சாலமன் ராஜா வந்து கட்டின முதல் ஆலயம் வந்து இந்த 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 போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இந்த படத்துல வந்து எப்படி வந்து அந்த அவ்வளவு பிரம்மாண்டம் கட்டின தேவாலயத்தை அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு அழகா கட்டின அந்த தேவாலயம் எங்கெங்கெல்லாம் தீரு சீதம் அந்த பட்டணத்துல இருந்து காரியங்கள்லாம் வந்து அந்த இதை வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டின அந்த தேவாலயத்தை கிமு 586 வந்து பாபிலோன் ராஜாவுடைய ஒரு ஊழியக்காரர் நெபுசரதான் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு காவல் சேனாபதி தான். எருசலேமுக்கு வந்து அந்த ஆலயத்தையும் அந்த அரண்மனையையும், அது மட்டும் இல்ல, அங்க எருசலேம்ல இருக்கிற அந்த எல்லா கட்டடங்களையும், பெரிய வீடு எல்லாவற்றையும் அவன் வந்து எரிச்சு போட்டான்னு பாக்குறோம். 2 இடத்துல பாக்குறோம். அது 2 ராஜாக்கள் 25:9 பாக்குறோம். அதே இது 2 நாளாகமம் 36:19 பாக்குறோம். என்ன பண்ணா தேவாலயத்தை வந்து அந்த அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தாங்களாம். இங்கதான் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டின அந்த தேவாலயத்துல அவருடைய மகிமை இறங்கின இடம். கர்த்தருடைய கண்கள் எப்பயும் அங்க நோக்கமா இருந்துச்சு. அவருடைய கண்கள் நோக்கமா இருந்துச்சு, அவருடைய செவி கவனிக்கிறதா இருந்து அவ்வளவு பெரிய தேவாலயத்தை இடிச்சு போட்டாங்க. அந்த பிரம்மாண்டமான அந்த ஃபர்ஸ்ட் டெம்பிள். இது வந்து கட்டினது வந்து சாலமோன் ராஜா கட்டினது வந்து கிமு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 960 கட்டினாரு. இது அழிஞ்சு போனது வந்து கிமு 586. திரும்ப வந்து செருபாபேல் வந்து அவருடைய தலைமையில மீண்டும் வந்து 516 இதை கட்டினாங்க. இந்த கட்டின அந்த ஆலயத்தை ஏரோது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா மாத்திட்டாரு. அதனால வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா மாத்தினதுனால ஹேரோத் தி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2ஆம் ஆலயத்தை வந்து என்ன சொல்றது, அவரு அவ்வளவு பயங்கரமா கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றிலே இது ரொம்ப பெருசு, இது செகண்ட் டைம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல உள்ள காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். அது வந்து பிரம்மாண்டம், ஏரோது மிக பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாதாரணமா ஒரு சிம்பிளா செருபாபேல் கட்டினதை வந்து இது அதுக்காக தான் இதை வந்து 2ஆம் ஆலயம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், ஒலிவ மலை நம்மளுக்கு பார்த்தோம். நான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பிக்சர் போட்டு காமிச்சேன், நான் திருப்பி காமிக்கிறேன். நானு மோரியா மலை, அந்த ஒலிவ மலைக்கு பக்கத்திலேயே 2 பக்கத்துல இருக்குது. எங்க இருந்துச்சுன்னு சொன்னா எருசலேமுடைய பழைய அந்த நகர பகுதியில தான் இருந்துச்சு. நம்ம கெத்ரோன் அந்த நான் காமிக்கிறேன் அந்த படத்தை. இந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் இந்த இடத்து பக்கத்திலேயே தான் வந்து இந்த மோரியா மலையும் இருக்குது. இந்த கெதரோன் ஆற்று இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் இருக்கிறது தான் டெம்பிள் மவுண்ட். அந்த மோரியா மலை வந்து எப்படின்னு சொன்னா, ஆபிரகாம், எதுக்காக நான் இதை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து அந்த இடத்துலதான் வாங்கி அதுக்கப்புறமா வந்து சாலமோன் வந்து அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டினாங்க. இந்த சாலமோனின் மண்டபத்தை பார்க்கறதுக்காக இந்த காரியத்தை நான் கொண்டு வரேன். இந்த மோரியா மலை வந்து ஆபிரகாம், நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மோரியான் மலைன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அந்த ஈசாக்க பலியிட போன இடம். அந்த முதல் வசனத்திலேயே நம்ம பாக்குறோம்,
அதாவது சாரி 2ஆம் வசனம் ஆதியாகமம் 22:2 பார்த்தா, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு வந்து மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்றது. அப்ப அந்த மோரியா மலை வந்து இங்கதான் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் வந்து தாவீது வாங்கின இடம். அப்ப தாவீது எந்த இடத்த வாங்கினார் அப்படின்னா, நீங்க சாமுவேல் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதுல தெரியும், அர்வனாவின் போரடிக்கிற களம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம முன்னாடி நம்ம எக்ஸாம் எழுதுனதுனால ஒருவேளை வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் இருக்கிறதுக்கு. இல்லைனாலும் நான் சொல்றேன் நானு. அதாவது தாவீது ராஜா வந்து எபூசியன் ஆகிய அர்வனாவின் நிலத்தை வாங்கினார். அங்கிருந்து வாங்கின இடம் தான் வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த அர்வனாவின் போரடிக்கிற காலத்துலதான் வந்து சர்வாங்க தகன பலி செலுத்துவேன், நான் காசு கொடுத்துதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த காசு கொடுத்து வாங்குறத நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 24:24 பார்க்கலாம். 1 நாளாகமும் 21:25 நம்ம பார்க்கலாம். தாவீது வந்து அந்த நிலத்திற்கு வந்து 600 சேக்கல் நிறை பொன்னை வந்து கொடுத்து அந்த ஒரு நாளுக்கு கொடுத்து அந்த இடத்த வாங்குறாரு. இந்த தேவாலயம் தான் அங்கதான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க என்ன மோரியா மலைன்னு சொல்றீங்க, இந்த கிதரோன்னு சொல்றீங்க, டெம்பிள் மவுண்ட்னு சொல்றீங்க, இதுக்கெல்லாம் அடையாளம் என்ன அப்படின்னா 2 நாளாகமும் 3:1 எடுத்தா கையில இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வாசிங்க. 2 நாளாகவும் 3:1. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. அதுக்காக தான் இந்த மோரியா மலையை கொண்டு வந்தேன். இந்த கிதரோன் வந்து எப்படி பிரிக்குதுன்றதையும் பார்த்து, எருசலேம் தேவாலயம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அப்போ எதுக்காக நானு சாலமோன் வந்து எந்த இடத்துல கட்டினாரு, யார் அந்த இடத்த வாங்கினது அப்படின்றதுக்காக, இந்த தேவாலயத்துல அலங்கார வாசலை கொண்டு வரதுக்காக இவ்வளவு காரியங்களையும் நான் விளக்கியிருக்கேன். நான் இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த அடுத்தது வந்து அதுக்காக தான் இந்த இது சொன்ன மோரியா மலையில கட்டப்பட்டது இந்த பிரம்மாண்டமான 2வது ஆலயம். முதல்ல உள்ளதை இடிச்சதுனால இப்ப 2வது ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. இந்த மோரியா மலையில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எதுக்காக? இந்த அலங்கார வாசலுடைய சிறப்பா நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த அலங்கார வாசல் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அதாவது இந்த டெம்பிள் மவுண்ட்ல இங்க அந்த ஆலயம் தேவாலயம் வந்து கிழக்கு பக்கம், இது மேற்கு, இது வடக்கு, தெற்கு, அது கிளியரா போட்டிருக்குது. இதுல வந்து இதான் வந்து சாலமோனுடைய மண்டபம். சரியா? இதுல வந்து நம்ம ஒரு சில பிரகாரங்களை பார்க்கலாம். புறஜாதிகளின் பிரகாரம், பெண்கள் பிரகாரம், இஸ்ரவேலர் பிரகாரம், ஆசாரியர் பிரகாரம், இது எல்லாமே வந்து ரொம்ப கிளியரா வசனங்கள் இருக்குது. வசன ஆதாரத்தோட நான் இப்ப சொல்ல போனேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. சரியா? இங்கதான் வந்து அந்த நீண்ட தூண் மண்டபம் அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துலதான் வந்து யூதர் இல்லாதவர்களும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இயேசு வந்து இங்கதான் நின்று போதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் 10:23 பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர்கள் தான் வந்து இந்த இடத்துல ரொம்ப பேர் வந்து கூடினாங்களாம். அது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல வரும்போது இதை பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான அந்த ஆலயத்துல, சாலமன் மண்டபத்துல புறஜாதிகளின் பிரகாரம் இருக்கிற இடத்துல சுத்திலும் இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த 4 பக்கமும் வந்து இங்கதான் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல கூட பாக்குறோம், இயேசு கிறிஸ்து வந்து வியாபாரிகள் என்னுடைய ஆலயத்தை வந்து குகையாக்கினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாட்டை எடுத்து அடிக்கிற இடம் வந்து இந்த சுத்திலும் வந்து அவங்க வந்து தேவாலயத்துல வந்து வியாபாரம் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து அங்க அப்படி பண்ணது வந்து தேவனுக்கு இயேசுக்கு வந்து கோபம் வந்ததுனால அந்த வியாபாரிகள் எல்லாம் துரத்துறான்னு சொல்லிட்டு மத்தேயு 21:12 பார்க்கலாம். இந்த அலங்கார வாசல் இங்கிலீஷ்ல வந்து பியூட்டிஃபுல் கேட்ன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் அப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த எருசலேம் தேவாலயம் வந்து மற்ற எல்லா வாசல்களை விட, அதாவது நான் இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம், எல்லா வாசல்களை விட வந்து ரொம்ப அழகா இருக்குமா. அது வந்து 75 அடி உயரம், கொருந்திய வெண்கலத்தால் ஆச்சான். அந்த வெள்ளி தங்கத்தை விட ரொம்ப ரொம்ப கிராண்டா வந்து அவங்க வந்து அதுல வந்து வேலைப்பாடு செஞ்சிருப்பாங்களாம்.
அந்த அந்த அலங்கார வாசல் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த அவ்வளவு ஏன் அதுல வந்து பியூட்டிஃபுல் கேட் அப்படின்னா அது வந்து ரொம்ப கிளிட்டரா, ரொம்ப பிரகாசமா இருக்குமா. ஏன்னா காலையில வர்ற அந்த கிழக்குல இருக்கு பாத்தீங்களா, இந்த கிழக்குல இருக்கிறனால அங்க இருந்து வெளிச்சம் வரும்போது இந்த கதவுல பட்டு அவ்வளவு அழகா ஜொலிக்குமா. அதனாலதான் அதுக்கு பேரு வந்து அலங்கார வாசல். சரியா? இதனுடைய இது வந்து இந்த எங்க இருக்குதுன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். இந்த பெண்கள், அதாவது இஸ்ரவேல் பிரகாரத்துக்கும் அலங்கார வாசலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து இந்த பெண்கள் பிரகாரம். இந்த இடத்துல வந்து மார்க் 12:41 பார்த்தோம்னா யூதாவில் உள்ள ஆண்கள் பெண்கள் வந்து காணிக்கை பெட்டிகள் இங்குதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அதை பத்தி உள்ள விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் பிரகாரம் அப்படின்னு இங்க பாக்குறோம்ல, இதுல வந்து ஆராதனை போது ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான் அங்க நிப்பாங்களாம். அதுக்கு அடுத்தது வந்து ஆசாரிய பிரகாரம். இங்க வந்து இது வந்து உள்பாகத்துல இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய அந்த சாலமன் மண்டபத்துல உள்ள ஆலயத்துல உள்பாகத்துல இருக்கும். அந்த பகுதியில தான் வந்து பலி செலுத்துவாங்க. அதுக்கு பின்னாடிதான் வந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல வந்து அவங்க அந்த ஆசாரியத்துக்குள்ள அந்த குத்து விளக்கு, அந்த மேஜை, தூப பீடம் அதெல்லாம் இருந்த இடம் வந்து இந்த அந்த பரிசுத்த ஸ்தலம் பாக்குறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அதுதான் வந்து அந்த மேற்கு பக்கத்துல இருக்குமா. அந்த திரைச்சீலைக்கு உள்பாகத்துல இருக்கும். இங்கதான் வந்து தேவ பிரசன்னம் மகிமை இறங்குற இடம். இயேசு வந்து அவர் மரிச்ச போது திரைச்சீலை 2ஆய் கிழிஞ்சதுன்னு நம்ம பாக்குறோம்ல. அதனால்தான் வந்து கிருபாசன தண்ணியிலே தைரியமாய் சேரும்படியான பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அந்த திரைச்சீலை வந்து நம்மளுக்காக வந்து கிழிக்கப்பட்டுறது. மத்தேயு 27:51 பார்க்கலாம். இந்த அலங்கார வாசலுக்காக நான் கொஞ்சம் விளக்கம் கொண்டு வந்திருக்கேன். நான் இதுல 3வது வசனத்துல இருந்து 5ல பார்த்தோம்னா இந்த தேவாலயத்துலதான் இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டப்பட்ட அந்த தேவாலயத்துல பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இத 4 காரியமா நான் கொஞ்சம் விவரமா சொல்லணும்னு விரும்புறேன். அவங்க 3வது வசனத்துல வந்து ஒரு முடக்கப்பட்ட நிலை, 4வது வசனத்துல அவங்க உற்று பாக்குறாங்க. இது வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா கிடைச்சதோ முழு சுகம், காசு மட்டும் இல்ல. அந்த முடக்கப்பட்ட நிலை அப்படின்னு சொன்னா அங்க வந்து அவனுக்கு வந்து நம்ம பார்த்தோம் சப்பானி, நடக்க முடியாது, யாராச்சும் தூக்கிட்டு போகணும். அப்படி அந்த தேவாலயத்தின் வாசல்ல தான் இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள போனா ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதம் நம்மள கூட அநேகர் வந்து நம்மள அந்த தேவாலயத்தை சுத்தில எவ்வளவு பேர் வீட்டுல எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ள வந்து அவருடைய மகிமையினால நிரம்பி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாம எவ்வளவு பேர் முடங்கின நிலைமையில இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் இந்த சப்பானியும் வாசல்ல இருந்ததை நம்ம பார்க்கலாம். உற்று பாக்குறாங்க. யாரு? பேதுரும் யோவானும். நம்ம பாக்குறது வேற, நம்ம சாதாரணமா வந்து பாக்குறாங்க அப்படின்னா உற்று பார்க்கறதுக்கும் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாரையும் நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்மாவாச்சும் தாங்க, இந்த நாள் நான் போறேன், உங்களுக்கு நீங்க நியமிக்கப்பட்ட ஆத்மாவை என்கிட்ட காமிங்க. அந்த வாசல்ல வந்து அநேகர் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் மடோனா இருந்திருக்க மாட்டாங்க. நிச்சயமா வந்து நான் என் கண்ணால நான் ஊர்ல பாத்திருக்கேன். நானு அப்படியே அவ்வளவு பேர் வரிசையா அந்த காசை வாங்குறதுக்குன்னே வந்து நம்ம பின்னாடி சர்ச்சில இருந்து வெளியில வரும்போதே கையேந்தி நிப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் வந்து இந்த சுகம் கிடைக்கல. இந்த ஒரு நபருக்கு, முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட ஆண்டவரே இன்னைக்கு நான் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும், ஒருத்தருக்காச்சும் நான் உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லி உங்களுக்கு பின்னாடி நாங்க திருப்பணும், அந்த யாருன்றதை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு போனோம். இப்ப அந்த நாள்ல வந்து உற்று நோக்கும் பார்வை என்னன்னா, பேதுருவும் யோவானும் வந்து இந்த ஒரு சப்பானின் மேல ஒரு கண்ணு பதிஞ்சிச்சு. அப்பதான் சொல்றாங்க, காசு எப்பா என்கிட்ட வந்து வெள்ளியும் பொண்ணும் இல்ல, நீ என்னைய பாரு,
என்னை பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுது? நிறைய கோடிக்கணக்கா காசு வச்சிருக்கேன்னு நீ நினைக்கிறியா? ஆனா அவரை பார்க்க சொன்னது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறின அந்த பரிசுத்தாவின் வல்லமை அவங்களுக்குள்ள இருந்ததுனால நேரா ஐ டு ஐ கான்டாக்ட், அதுல போச்சு அந்த வல்லமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். இந்த உற்று பார்க்கும்போது நம்மள்ட்ட இருந்து கூட வல்லமை புறப்பட அவர் நம்மளை யூஸ் பண்ண வல்லவராய் இருக்கிறார். கேட்டது ஏதாவது 5வது வசனத்துல பார்க்கும்போது அவன் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கினான். குறுகிய பார்வை, காசு, அன்னைக்கு உள்ள தேவைக்குள்ள காசு கிடைக்குமான்னு பார்த்தான். ஆனா அவனுக்கு கிடைச்சது என்ன? ஆவிக்குரிய ஒரு விடுதலை, ஒரு சரீரத்துல விடுதலை. எதிர்பார்ப்பு என்னெல்லாம் இருந்துச்சு? கிடைக்கும்னு பார்த்தாங்க. அதுல வந்து இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்ப்பு ஒருவேளை சின்னதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல நோக்கமா இருந்தா, நம்ம மேல கண்ணு வச்சுட்டாருன்னா நமக்கு கிடைக்க போறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதாவது நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் எதையாவது தருவார்ன்றதை விட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். 6ஆம் வசனத்துல இருந்து 10வது வசனம் இதனுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்கிற உட்கார்ந்திருக்கிறவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? வெள்ளி இல்லப்பா, பொண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்றாங்க. ஆனா எங்க கிட்ட இருக்கிறது வந்து நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த நாமத்துல வந்து அவ்வளவு வல்லமை இருக்குது. நிறைய எழுதி வச்சிருக்கேன். என்னால முடிஞ்சிச்சுன்னா நான் இந்த நேரத்துல கொஞ்சம் காரியங்களை சொல்றேன். அதாவது ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துடுறாங்க. அதாவது இப்ப ஒரு நிலத்தை விற்கிறோம் அப்படின்னு சொன்னா ஊர்ல வந்து இப்ப நம்ம அங்க போக முடியல, பிசிக்கலா போக முடியல அப்படின்னா நம்ம வந்து யாருக்கும் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறோம்ல. அதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்துட்டு நமக்கு அந்த பவர் கொடுத்துட்டாங்க. அந்த இது வந்து நம்ம ஃபுல் அது வந்து ரொம்ப லீகலா நம்ம யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய மீட்புக்காக யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய அதாவது காஸ்பல், அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அவருடைய ரத்தத்தை வச்சு, அவருடைய நாமத்துல அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. முதலாவது காரியம், அவராலே அன்றி நாம் முதல்ல வந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல், நாமத்துல ஒரு வல்லம் இருக்குது, வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இந்த நாமத்தை வந்து நம்ம இன்னமும் அனுபவிக்கணும். அப்பதான் வந்து அந்த வல்லமை நம்ம உணர முடியும். ஞானஸ்தானம் கொடுத்தது கூட பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால. அந்த பேப்டிசத்தை பத்தி வந்து மத்தேயு 28:19 பார்க்கலாம், அப்போஸ்தலர் 8:15 நம்ம பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால வந்து ஒரு இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கறத பாக்குறோம் 8:15. அதே இது 28:19 பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம். வேற ஒரு நேரத்துல நான் சொல்றேன், நாமம் வேற, பெயர். அதாவது உண்டாக்கப்பட்டிருக்க எவனும் முன்பாகவே பெயரிடப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பிரசங்கில பாக்குறோம். நாமம்னா இப்ப பாருங்களேன், நம்ம ஏசாயால பாக்குறோம் 9:6, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அந்த ஒரு அதிகாரம் உள்ள நாமம். அடுத்தது வந்து சிறு பிள்ளைகளை இருக்கும்போது அவர்கிட்ட அங்க கூட சொல்றாங்க, என் நாமத்தினால அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தேயு 18:5 நம்ம பாக்குறோம். அடுத்தது ஒரு எப்படி சொல்றது, நான் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிற ஒரு ஃபெலோஷிப்.
அந்த ஃபெலோஷிப்க்கு அவருடைய நாமம் வேணும். அவருடைய நாமத்தினால் நம்ம கூடும்போது அங்க ஒரு வல்லமை புறப்படுறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது, என் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு அதன் பலனை அவன் அடையாமற் போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நற்கிரிகள் பத்தி சொல்லும்போது கூட அவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்துறோம். மத்தேயு 9:41. அடுத்தது என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 16:17 மார்க் 16:17 பார்க்கலாம். பிரசங்கம் பண்றதுக்கு என் நாமத்தினால இப்ப நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 24:47, இதே அப்போஸ்தலர் 8:12 அவருடைய நாமத்தினால பிரசங்கம் பண்றதை பாக்குறோம். தேவனுடைய ராஜ்யத்தை இயேசுவின் நாமத்தினால பிரசங்கித்தார். யாரு? பிலிப்பு. அந்த 8ஆம் அதிகாரத்துல பாக்குறது பிலிப்புவை பத்தி நம்ம பாக்குறோம். குணப்படுத்துறது இயேசுவின் நாமத்துல. இப்பதானே பார்த்தோம், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. இந்த 6ஆம் வசனத்துல பாக்குறோம், 3:6. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அவ்வளவு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வல்லமை, அந்த ஒரு அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கூட அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 காரியங்களை நம்ம வேதாகமத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த அடுத்தது 9வது காரியமா 1 கொரிந்தியர் 5:15 பார்க்கலாம். இதே அப்போஸ்தலர்கள் 13:6-11 பார்க்கலாம். தீர்ப்பு செய்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஏன்னா அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது விபச்சாரம் செய்யறாங்க. அதுவும் விபச்சாரம் தகப்பனுடைய மனைவியிட்ட விபச்சாரம் செய்யறது. அந்த இதெல்லாம் பவுல் கேட்டுட்டு அப்படியே அவர் கோபத்துல அப்படி சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்ப இயேசுவின் நாமத்துல ஒரு தீர்ப்பு செய்யலாம். அடுத்தது ஜபம். என் நாமத்தினாலே எங்க இருக்குது? யோவான் 14:14 பாக்குறோம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அடுத்தது துதிக்கிறது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 5:20 பார்க்கலாம். எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொலோசியர் 3:17. கொஞ்சம் தான் வாசித்திருக்கேன். இன்னமும் நிறைய நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா அவருடைய நாமத்துல உள்ள வல்லமை எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சுக்குவீங்க. பேதுரு தன்னுடைய சொந்த பலத்துல இதெல்லாம் செய்யல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செஞ்சாரு இந்த அற்புதத்தைன்னு பாக்குறோம். சொல்ல மட்டும் செய்யல, அவர் வலது கையினால கிரிய. அடுத்தது விசுவாசத்தினால சொல்றாரு, ஆனா கிரிய செய்யறாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நோக்கி பாக்குறாங்க, பார்த்துட்டு வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா, நான் கோடீஸ்வரன் இல்ல, ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிட்ட இருக்குது. வலது கையை அவனை பிடிச்சு தூக்குன உடனே அவனுடைய பாதங்களும் கரடுகளும் பலன் கொண்டதான். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். வெறும் வார்த்தையோட நிக்கல. அது அப்போ செஞ்சப்ப என்னெல்லாம் நடந்திருக்கு உள்ளுக்குள்ள. அவனுடைய தசை நார்கு எலும்பு அந்த வினாடியிலேயே ஒரு அற்புதம் சுகம் அந்த சப்பானிக்கு கிடைச்சிச்சு. யார் அது? பிறவி சப்பானி. சும்மா இன்பிட்வீன் ஆக்சிடென்ட்னால பெட்ரிடன் ஆகல, இல்ல வேற ஏதோ சிவிஐ ஆகி ஒரு பக்கவாதம் ஆகி இல்ல, பிறவி குருடன், பிறவி சப்பானி. அந்த மகிழ்ச்சியில அவன் நடந்தான், குதித்தான், தேவனை துதித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த விசுவாசத்துல செயல் எப்படின்னா, ஒரு வார்த்தை செயல்படுறாங்க, அப்பதான் அந்த அற்புதம் நடக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்குது. அதுல நமக்கே ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். இந்த லூக்கா ஒரு டாக்டர். ரொம்ப அழகா அவர் சொல்றாரு பாருங்க. முதல்ல வசனத்திலேயே நம்ம படிச்சோம். அவனுக்கு அந்த சப்பானி நடக்க முடியாது, எலும்பெல்லாம் அப்படியே கிரிப்பிள்டா இருக்குது. இங்க உடனே அவனுடைய காலு கரடு எல்லாம் பலன் அடைஞ்சிச்சான். துல்லியமா எழுதுறாரு இந்த லூக்கா. அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு எழுதுறாரு பாருங்க. காலு கரடு, அதுல உள்ள அந்த ஆங்கிள் உள்ள போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ உடனே என்ன பண்றான், இந்த சப்பானி குதித்து எழுறான். அவனுடைய மூட்டெல்லாம் சரியா அந்தந்த இடத்துக்கு சேர்ந்துருது. அது மட்டுமா, நடந்து குதித்து தேவனை துதித்தான் அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். குதிச்சுட்டு
அவன் நடந்தான், குதித்தான், தேவனை துதித்தான், தேவாலயத்திற்குள் நுழைஞ்சான். இப்போ வெளியில நின்னவனுக்கு உள்ளுக்கு போகும்போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். மனுஷன் அவன் எதிர்பார்த்தது சில்லற காசு, ஆனா ஆண்டவருடைய திட்டம் அவனை முழுமையா சுகப்படுத்தணும்னு. ஆண்டவர் தேவன் ஒருவனை ஆட்கொள்ளும் போது முடவனா இருக்கவன் குதிச்சு நடப்பான். அற்புதத்துக்கு முன்னாடி தேவாலயத்துக்கு வெளியில, இப்ப அற்புதம் நடக்குது, தேவாலயத்துக்குள்ளேயே போயாச்சு. முன்னாடி அவன் பிச்சை கேட்டான், இப்போ அநேகருக்கு தேவனை பத்தி சொல்ற மாதிரி தேவன் அவனை துதிக்க வச்சுட்டாரு. ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவனை ஒரு அலட்சியமா பரிதாபமா பார்த்த நிலைமை மாதிரி, ஓ இவன் தான் வாசல்ல இருந்தவன், அவ்வளவு பிரமிப்பா பாக்குறாங்க, ஆச்சரியமா பாக்குறாங்க. தேவன் ஒரு மனுஷனை எப்ப பயன்படுத்த முடியும்னா, முதல்ல நம்ம ஜபத்துல இருக்கணும். 3 மணி நேரத்துல ஜபம். காலையில பார்த்தோம்ல, அந்த காலையில ஐயோ அவங்க ஒருவேளை அவங்க மதுபான இருந்திருப்பாங்களோ, அதனால இப்படி பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முந்தின அதிகாரத்துல பார்த்தோம். 3 மணி வேலையை பத்தி அவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ 9 மணி வேலை, அதாவது மதியானம் 3 மணிக்கு அவங்க ஜபத்துல இருக்கிறாங்க. விசுவாசத்தின் மூலம் வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல, செயல்படுறாங்க. அடுத்தது, ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்தினா நம்ம கிரியை செய்யணும். விசுவாசத்தோடு மட்டும் இல்லாம, நம்ம படிக்கிறோம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்ற மாதிரி கிரியை செய்யணும். வலது கையை நீட்டி முடவனை தூக்கி விட்டாரு. மாத்திரம் இல்ல, ஐயோ நான் செஞ்சிட்டேன்ப்பா, நான் இந்த அற்புதத்தை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு மகிமையை எடுத்துக்கல, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அப்ப தேவன் ஒரு மனுஷனை இத்தனை காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இதன் மூலமா என்ன பார்க்கலன்னா, ஒரு பிரசங்கத்தின் மூலம் ஒரு நற்செய்தி, வாழ்க்கையின் மூலமா நற்செய்தி, இயேசுக்காக பாடுபடுவதுல நற்செய்தி, அற்புதத்தின் மூலம் நற்செய்தி. நம்ம பாட்டுக்கு சொல்லக்கூடாது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ மட்டும் பாருங்க அப்படின்னு. பவுல் ரொம்ப தைரியமா சொல்றாரு, என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் பின்பற்றுறேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மற்ற ஜனங்களுக்குள்ள நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை போய் சொல்லும் போது, ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார் சொல்லலாம். அதுக்கும் மேல அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு இந்த பூமியில ரத்தம் சிந்தினார், சிலுவையில் அடையப்பட்டார், 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக இந்த பூமிக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு நற்செய்தியை நம்ம போய் கொடுக்கணும். அற்புதத்தோடு நின்றக்கூடாது, நம்ம அற்புதம் கேட்கணும் கட்டாயமா. ஆண்டவரே எங்க சபைக்குள்ள ஒரு லாசர் வேணும், ஒரு யவீருவின் மகள் வேணும், உயிரோடு எழும்புறதுக்கு வேணும். இல்ல அந்த மடிச்சவங்களதான் உயிரோடு எழுப்பணும் இல்ல, அதிசயமா ஒரு பெரிய அற்புதம் நடந்தாலே அநேகர் இந்த ஜனங்களுக்கு, இந்த நம்ம சபைக்குள்ள இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு நிச்சயமா ஒரு வழியா இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மளை எடுத்து பயன்படுத்துவாராக. மீதி காரியங்களை நம்ம தொடர்ந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழித்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, மீன் பிடிக்கிற பேதுருவையும் யோவானையும் கர்த்தாவே நீங்க பயன்படுத்தினீங்க. எங்க சபையில எங்களையும் நீங்க பயன்படுத்தும் என்று உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா எழுப்புதலுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். துதி கன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.